ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பலாப்பழம் எங்கள் வீட்டில் காய்ச்சுது. அதை நான் வீடியோவில் போட்டிருந்தேன். அதை வச்சு இப்போ நம்ம கேசரி ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு தம்பி கூட ஒரு சுழிய வீடியோவில் சொல்லியிருந்தாரு, எனக்கு கேசரி எப்படி செய்யறது சொல்லுங்க அப்படின்னு. அது நான் ஷார்ட்ஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஈஸியாக பலாப்பழம் வச்சு நம்ம கேசரி செய்யலாம். இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த கேசரி செய்யறதுக்கு முதல்ல ஒரு கப்பு ரவா, 1.5 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன், கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் திராட்சை, குங்குமப்பூ தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன் கலர் கொடுக்கறதுக்காக. கேசரி அப்படின்னாலே இது ஹிந்தியில் கேசர் அப்படின்னாலே இது குங்குமப்பூ, அதனால் நம்ம குங்குமப்பூ வச்சு கலருக்காக ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் கொஞ்சம் இதை அரைக்கணும். பலாப்பழம் பிச்சு வச்சுருக்கேன், இதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்க்கறதுக்கு. ஏலக்காய் பொடி நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி பவுடராக எடுத்துக்கலாம். நான் அப்படியே நசுக்கி வச்சுருக்கேன். ஒரு பிஞ்சு சால்ட்டு. அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டு நம்ம முந்திரியையும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். அந்த சேம் டைமில் நம்ம சைடில் வாட்டர் வச்சு சுட வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஈஸியாக செய்யணும், சீக்கிரமாக செய்யணும்னா இந்த பக்கம் தண்ணியும் சுட வச்சுக்கிட்டோன்னா அப்படியே எடுத்து ஊற்றி நம்ம கிண்டிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பலாப்பழத்தையும் இந்த வானல் காயறதுக்குள்ளே இதில் ஆட் பண்ணி அரைச்சிடலாம். இப்போ நெய் காஞ்ச பிறகு நம்ம முந்திரி பருப்பை ஆட் பண்ணி நல்லா வறுத்துடலாம். முந்திரி பருப்பு வறுத்துட்டு அப்படியே நம்ம அந்த நெய்யிலே ரவா போடலாம். ஆனால் நான் மறந்துட்டேன், அதனால வேற ஒரு பேனில் போட்டு ரவாவை சிம்மில் வச்சு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். பேனில் மாற்றிக்கலாம். இதிலே வச்சிங்கன்னா கறியிடும், அதனால உடனே நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது பலாப்பழத்தை போட்டு நல்லா அந்த நெய்யிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ நல்ல ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நமக்கு பலாப்பழம் நெய்யிலே நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம், இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா பலாப்பழம் வெந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம 1 கப்பு ரவாவுக்கு 2.5 கப்பு தண்ணி ஊற்றணும். அப்போ தான் நல்லா பூக்க வேகும். அதனால் நான் 2.5 கப்பு தண்ணி ஊற்றுறேன். சுடு தண்ணி சுட பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் 2.5 கப்பு ஆட் பண்ணுறேன். இந்த கப்பில் தான் இது ஊற்றணும். 2.5 கப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு சால்ட்டு போடுறோம், ஏன்னா சுகர் போடும் போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அதனால் சால்ட்டு போடுறோம். அடுத்தது இந்த கேசர் இப்போ ஆட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம ரவாவை ஆட் பண்ணணும். ரவா ஆட் பண்ணும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் போடணும், இல்லைன்னா கெட்டி ஆகிடும். சீராக கொட்டி கட்டி இல்லாமல் கிண்டணும். நல்லா கெட்டியாக வருது. நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம நெய் சேர்க்கணும். அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணணும். ரவா வெந்த பிறகு தான் நம்ம சுகர் போடணும், இல்லைன்னா ரவா வேகாது. அதனால முன்னாடியே நல்லா வெந்த பிறகு அதுக்கப்புறமா நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ரவா நைஸாக இருந்தால் சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சம் பெரிய பெரிய ரவாவாக இருந்தால் சீக்கிரம் வேகாது. நம்ம ஊற்றுற தண்ணி சரியில்லைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் உங்களை பக்கத்துலேயே வெந்நீர் வச்சு ஃபார் பிக்னஸ்லாம் என்ன பண்ணலாம்னா, என்ன கேசரி ஒழுங்காக வரல வேகலைன்ற ஃபீல் வேணாம், கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் உங்களை நான் சுடு தண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ இது நல்லா கரெக்டான பதமாக தான் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்புக்கு 1.5 கப்பு போட்டிருக்கேன் நான். இப்போ நல்லா கேசரி வெந்துருச்சு. நான் கலருக்காக குங்குமப்பூ போட்டேன். குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் கேசரி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. இதே நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக ஃபைனல் ஸ்டேஜில் முந்திரியும் திராட்சையும் அப்படியே போட்டுக்க வேண்டியதுதான். பாருங்க, பலாப்பழ கேசரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.